ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் ஆடம்பரமா வாழ்வாங்க. ஆனா ஆடம்பரம்னா என்ன, இவரை பார்த்து கத்துக்கலாங்கிற அளவுக்கு ஆடம்பரத்துக்கான மொத்த டெபினிஷனா இருக்காரு துபாய் இளவரசர். ஆனா அது அவங்க நாட்டுல மட்டும்தான். மற்ற நாடுகளுக்கு இவர் போனா யாராலையும் இவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிம்பிளா மாறிடுவாரா. இவர் அப்படி என்ன ஆடம்பரம் செஞ்சாரு, இவரோட சொத்து மதிப்புன்னு இவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. துபாய் முடி இளவரசர் பேரு ஹம்தன் பின் முகமது அல் மக்டூம். ஆனா இவருக்கு ஒரு நிக்நேம் இருக்கு, அதுதான் ஃபாசா. அந்த நாட்டுல இளவரசரை இந்த பேரு சொல்லி கூப்பிட்டாதான் எல்லாருக்கும் தெரியும். இவர் கிட்டத்தட்ட 1,12,000 கோடிக்கு சொந்தக்காரரா. இவரை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங் தகவல் இருக்கு, அதை ஒண்ணு தொடர்ந்து சொல்றேன் கேளுங்க. இளவரசர் ஃபாசாவுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் சொந்தமா ஒரு வீடு இருக்குமா, அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா தான் இருக்கும். இந்தியாவில கூட இவருக்கு வீடு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா கனடாவில இவர் 450 கோடி மதிப்பு மிக்க ஒரு பென்ட் ஹவுஸ் வாங்கியிருக்காரு. அந்த நாட்டில் இருக்கிற கோடீஸ்வரங்களால கூட இந்த மாதிரியான ஒரு வீட்டை வாங்க முடியல. ஆனா துபாய் இளவரசர் இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. இது உள்ள போக கனடாவை சேர்ந்த ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்களுக்கும் அனுமதி இல்லையா. இது போக தன்னோட சொந்த நாட்டிலேயே உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அரண்மனை இருக்கா. அது முழுக்க முழுக்க இளவரசருக்கு மட்டும் சொந்தமானதான். கிட்டத்தட்ட ஒரே ஊர் அங்க தங்குற அளவுக்கு அது ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பல பொருட்கள் தங்கத்தால் ஆனதுன்னு சொல்றாங்க. இவ்வளவு செய்றீங்களே, எங்க இருந்தா இவங்களுக்கு இவ்வளவு காசு வருதுன்னு பார்த்தா இவங்க தங்களை சாதாரண பிசினஸ் மேன் தான் சொல்லிக்கிறாங்க. துபாயில இருக்கிற முக்கால்வாசியான நிலம் இவங்களோட இதுதானா. சபில் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ற அந்த கம்பெனி கிட்டத்தட்ட ரியல் எஸ்டேட் மாதிரியான கம்பெனி. அது மூலமா வர மொத்த பணமும் ஃபாசா தான் எடுத்துக்குவாராம். இது மட்டும் இல்லாம மனுஷனால உருவாக்கப்பட்ட பாம் ஜுபைரோ தீவுல இளவரசருக்கு சொந்தமா ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்த மொத்த உலகத்திலையும் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல்னு அதை சொல்றாங்க. ஜுமைரா சபில் சாரே ஹோட்டல்ங்கிற அந்த ஹோட்டலை கட்ட சுமார் 9 லட்சம் கோடி செலவு பண்ணிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஊரே தங்குற அளவுக்கு வசதி கொண்டதான். இங்க 405 ரூம், 35க்கு மேல ராயல் ரெசிடென்சி, பல என்டர்டைன்மெண்ட்னு நிறைய விஷயம் இருக்கா. இது மூலமா வர காசும் இளவரசருக்கு தானா. இதெல்லாம் போதாதுன்னு ஸ்காட்லாந்துக்கு போய் அங்க இருக்கிற ராயல் ஃபேமிலி கிட்ட இருந்து சுமார் 65,000 ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்க ஹோட்டல் கட்ட ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காராம் ஃபாசா. இப்படி பல வழிகள்ல வர்ற பணத்தை இவர் அதிகமா விலங்குகளுக்காக பயன்படுத்துவாராம். இவர் ஒரு அனிமல்ஸ் லவ்வரா. இவர் வளர்க்கிற விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவே துபாயில பல இடங்கள்ல தனியா பிரைவேட் ஜூ ஒன்னு ரன் பண்றாங்களா. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு முறை இளவரசர் ஒரு ஒட்டகத்தை வாங்க முடிவு பண்ணிருக்காரு. அதுக்காக உலகம் முழுக்க இருந்து 17,000 ஒட்டகங்களை கொண்டு வந்தாங்களா. அந்த எல்லா ஒட்டகங்களையும் இவரோட டீம் டெஸ்ட் பண்ணி கடைசியா ஒரு வெள்ளை ஒட்டகத்தை தேர்ந்தெடுத்தாங்களா. அதோட மதிப்பு மட்டும் 215 கோடியா. உலகத்திலேயே இதுதான் விலையுயர்ந்த ஒட்டகமா. இளவரசர் ஃபாசா குதிரை பந்தயம், பால்கான் பறவைகளுக்கான பந்தயத்துல கெட்டிக்காரரா. எந்த நாட்டுல பந்தயம் நடந்தாலும் அங்க போய் ஜெயிக்காம வரமாட்டாரா. அந்த பந்தயங்கள்ல ஒண்ணுதுல ஜெயிச்சாலே இவருக்கு 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குமா. இந்த மனுஷன் தன்னோட பொழுதுபோக்குக்காக எப்பவாச்சும் துபாய் பாலைவனம் போவாராம். அங்க மட்டும் பிரத்யேகமா யூஸ் பண்றதுக்காக சொந்தமா ஒரு ரிப்சா டேங்க் வச்சிருக்காராம். இதோட விலை மட்டும் 2 கோடியா. டைம் பாஸ் பண்ணவே இவ்வளவு செலவு பண்றாருன்னா பாத்துக்கோங்க. இவர்கிட்ட சொந்தமா 2 படகு, ஒரு பெரிய யாட்ச், அதோட மதிப்பு மட்டும் 1500 கோடியா. அரச குடும்பத்தை சாராம ஃபாசா கிட்ட மட்டும் 3 பிரைவேட் ஜெட் இருக்கா. அதோட விலையும் 1000 கோடிகளை எட்டும்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப உச்சமா இவர்கிட்ட இல்லாத லக்ஸரி கார்களே கிடையாதான். அதுல எத்தனை கோல்டு கார்னு அவருக்கே தெரியாது. அவர்கிட்ட இருக்கிற மொத்த கார்களோட மதிப்பு 50 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குமா. இவ்வளவு காசு வச்சிருக்கிற மனுஷன் கண்டிப்பா சீன் போடுவார்னு நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்டே. இவர் பொதுமக்கள் கிட்ட ரொம்ப சகஜமா பழகக்கூடிய ஆளா. இவரை பார்க்கணும்னு யாராவது ஆசைப்பட்டா உடனே அவங்கள வர சொல்லி பார்த்துடுவாராம். அந்த அளவுக்கு இவரு ஸ்வீட். ஒரு முறை துபாயோட நடுரோட்ல 2 கல்லு கிடந்திருக்கு. அதை ஒரு ஃபுட் டெலிவரி பாய் எடுத்து ஓரமா போட்டிருக்காரு. அந்த வீடியோ வைரலாகவே அந்த நபரை நேர்ல கூப்பிட்டு பாராட்டி தனக்கு சமமா உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்காரு. அந்த டெலிவரி பாய் ஒரு இந்தியன்கிறது கூடுதல் சிறப்பு. இதே போல ஒரு நிகழ்ச்சியில பல குழந்தைகளை சந்திச்சு கை கொடுத்த இளவரசர் தற்செயலா ஒரு குழந்தைக்கு கை கொடுக்க தவறிடுறாரு. பின்னாடி இது அவருக்கு தெரிய வரவே கொஞ்சமும் யோசிக்காம நேரடியா அந்த குழந்தையோட வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு அந்த குழந்தையோட நேரத்தை செலவச்சிருக்காரு. அவ்வளவு நல்ல மனுஷன் நம்ம ஃபாசா. இவரை பத்தி இப்படி நல்ல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இவர் தன்னோட வாழ்க்கையில ஒரு வாரத்துக்கு செலவு செய்யற காசு தான் நம்ம மொத்த வாழ்க்கையோட வருமானமேன்னு ஒரு ஆய்வும் சொல்லுது. இவர் மாதிரியான வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.